கைக்குளமே போயிடுச்சு.
நேரம் பாண்டிச்சாமி நாடகத்துக்கு வர்றதுக்கு வெறுப்பா இருக்குது. என்ன காரணம் என்ன பண்றது? வர வேண்டியது 4:30 மணிக்கு. எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய நேரம். இந்த நேரத்துல வெளியில வரணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அதனால வேணாம், பாண்டிச்சாமி நாடகம் அதிகமா வரக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி முத்தாளம்மன் நாடகத்துக்கு போனா எந்த ஒரு இதுவே இல்லாம இருக்கு, தொந்தரவே இல்லை. ஆமா, ரொம்ப காண்டாயிரம் போல இருக்குது. மாடு என்னன்னு தெரியல தானே. இங்க வந்து செல் எடுக்குற 4:30 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த டவர் அங்கேயா கிடைக்கும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, ஒரு கூறாத்த நினைக்கிறேன். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடோ நான் பேச வார்த்தை ஏதடி, வேறு எவரோடோ நான் பேச வார்த்தை ஏதடி. வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி. கண்கள் சரவண சோழின் மாலை, கண்ணக வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவண சோழின் மாலை, கண்ணக வேலவன் ஆடிடும் சோலை. பெருநட பூமியில் பிறந்தபினாலே, பெருநட பூமியில் பிறந்தபினாலே, வேலை அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி. பாட சொல்லடி, சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி. நீரோடு மாசத்த வேலையேடி. சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி. பார்க்க சொல்லடி.
இருந்துட்டாலும் 7 பேருக்கு பிள்ளைய விழா 8வது கட்டியான பிறந்ததுனால வரமா வரம் இருந்து ஆமா. தவமா தவம் இருந்து தவம் இருந்து. பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி வரத்தலை தவத்தலை பெற்றெடுத்த குழந்தை அப்படிங்கிறதுனால செல்வம் சீர் சிறப்போடு வளர்த்துட்டு வர்றாங்க. ஆடி ஆபரணங்கள் மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இதெல்லாம் என்னோட தன்னன்மார்கள் எந்த ஒரு குறையுமே வச்சதில்ல. எந்த குறையும் இல்ல. எந்த ஒரு பொருளை கேட்டாலும் எங்க இருந்தாலும் எனக்காக தேடி தேடி வாங்கி கொடுத்து 4 மேனி பொழுது வளர்த்துட்டு வராங்களா இல்லையா? ஆமா. இருந்துட்டாலும் எந்த தேசம் எங்க இருந்து வந்திருக்கிறோம் நம்மளோட பிறப்பொழுப்பு என்ன அப்படிங்கறத சொல்லணும். சொல்லிடலாம். அதற்கு முன்பதாக ஆ. Yeah.
அந்த கொஞ்ச நேரத்துல இருக்கிறதெல்லாம் படுகலை பர மாதிரி சாஞ்சு கிடக்கிறதுலே பாதி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. சரி. அதனால சரி. இருக்கிற கொஞ்ச நேரத்தை சரியா பயன்படுத்தி முறையோட கொண்டு போகணும்னு ஆசை இருக்கு. அதனால நம்மளோட பிறப்பழப்ப அப்படியே கட்ட மாட்டா சொல்லி போயிட்டே இருக்காமா. ஐவடிதான் கட்ட மாட்டா ஆச்சு. அதனால நம்ம பிறப்பை பற்றி முடிச்சிருவோமா? சொல்லிடுவோம், அப்புறம் பாட்ட வச்சுக்கோங்க. எனக்கு திருப்பத்தூரா, எனக்கு திருப்பத்தூரா, 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 எனக்கு சாயச்சேட பிடிச்ச பண்பொருள் இருக்கிறத தேடி தேடி நண்பர்களுக்கு இதெல்லாம் வாங்கி தருவாங்க. எப்படிதான் பண்பொருளை வாங்கி நமக்கு போட்டு பூட்டி பூட்டி வளர்த்தாலும் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு. என்ன ஆசை? ஆசையா எனக்கு வரலாமா? வரவே கூடாது. என்ன பண்றது, வந்துருச்சு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். சரியா? அதனால எப்படிப்பட்ட ஆசைகள் வந்துச்சு தடைகளையும் தாண்டுவோம். ஆமா ஆமா, பரவாயில்ல. என்ன ஆசைகள் அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா? சின்ன சின்ன வயசுல வெள்ளமலா கட்டுக்கு வெள்ளாடு ஓடிட்டு போறது வழக்கம். அங்கதாங்க ஒரு அதிசயமே நடந்துச்சு. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை நம்மளை ஒத்த கடை அருகே இருக்கும் சிட்டாம்பட்டி, சிட்டாம்பட்டி அருகே இருக்கும் சக்கம்பட்டி. வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஒருத்தர் இருந்தாரு. எதற்காக கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊர்ல கிடைக்க வர வேண்டிய காரணம் என்ன? இருக்குமா இல்லையா? நான் எதுக்கு போயிருந்தேன்? வெள்ளாடு ஓடிட்டு போயிருந்தேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டோம்? ஆரம்பத்துல அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அங்கதான் ஆபத்தே ஆரம்பமாச்சு. ஆமா, சில அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அவர்தான் வெள்ளச்சாமி. அந்த வெள்ளையம்மன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டோம். போக போக பருவகாலம் வர வர அது என்னவோ தெரியல, நம்ம செவனேன்றது பயப்பிள்ளைய சும்மா இருக்காங்களா, தேடி தேடி வர்றாங்க. நம்ம போறவங்களாம் நம்மளே சுத்தி சுத்தி வந்து நல்லாதான் இருக்கேனா, இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேனா, அப்படியே தான் இருக்கணும் இனிமே. அதனால நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி சும்மா விடாது. இல்ல, என் சொல்லிதான் நல்ல சொல்லி தான், ஆண்டவன் போட்ட சொல்லி நல்ல சொல்லி. அதை நான் பயன்படுத்திக்க முறை சரியில்லை நானே நினைக்கிறேன். ஆமா, பாருங்க, நான் போற இடத்துக்குலாம் தேடி தேடி வரணுமா? எனக்கு வில்லங்கத்தை வீட்டுக்கே கொண்டுகிட்டு வந்து விடணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? என்ன பண்றது, விதின்றதா விட்டு போகுமா? எல்லாமே என் தலையில எழுதுற எழுத்து அப்படின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். பாரு ஜெயச்சந்திரனே, அவரையே பாருங்க, அவருக்கு போய் பேச, அவருக்கு போய் பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல அந்த நினைப்புல இருந்துருச்சு எனக்கு. சின்ன வயசுல என்ன பண்றது, காரணம் என்னமா இருக்கும்? அவரையே பார்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, இவ்வளவு நாள் வராத ஒரு எண்ணம் அந்த வயசுலயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா காரணம் என்னவா இருக்கும்? அப்படின்னா உனக்கு பிஞ்சிலேயே பழுத்துருப்போம். இங்க இன்னொரு சொல்லுங்க. பிஞ்சிலிப்பா பிளாத்தி. பிஞ்சிலேயே பழுக்கிறதுக்கு அர்த்தம்
அப்படியா? ஆமா. அப்ப அந்த சின்ன வயசுல வந்துச்சே காதல் 5 வயசுல வர்ற காதல் தெய்வீக காதல். அப்ப பாதி வயசுல வரக்கூடிய காதல் பாதி வயசுல வர்றது அது பரதேச காதல். நீ வேற அனுபவ காதல் அவ்வளவு அப்படி இல்ல. அனுபவம் 60 வயசுல வந்தாமா அது அனுபவ காதல். இல்ல இடையில வரக்கூடிய காதல் அப்படிப்பட்ட காதல் தான். பட்டு திருந்தனுங்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட காதல் இடையில வருது. அது பட்டாலும் புத்தி வருமா? பட்டாலும் புத்தி வருமா? கேளுங்க. என்ன காரணம்? இங்க அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் பட்டாலும் புத்தி வரவே வராது. நமக்கு வருதா வரலையா? எனக்குலாம் புத்தி வரவே வராது, சத்தியமா சொல்றேன். என்னதான் பட்டாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு இன்ப துன்பங்கள் அனுபவிச்சாலும் சரி, சந்தோஷம் எல்லாம் போனாலும் சரி, போனாலும் சரி, சிரிப்பெல்லாம் போனாலும் சரி, நம்மளுக்காண்டி இல்லாட்டி நம்ம நீ பாட்டுக்கு பாடு, பாட்டு வாசிக்கிட்ட. ஆமா, என்னதான் பட்டா நமக்கு புத்தி வருமா? அது என்னவோ தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னோட மனசு அவரை நோக்கி அளவைதியா. அது காரணம் அந்த அளவுக்கு சின்ன வயசுல நீங்க பண்ண லவ், காதல் பாசம் இல்லையா? இங்க உண்மையான பாசம் இருக்கு. சரி, இருக்கா என்னவோ தெரியலையே. இருக்குதா என்னன்னு தெரியல, புரிஞ்சுக்க முடியல ஜெயச்சந்திரன். எந்த நேரத்துல எப்படி யார் எப்படி நடந்துக்குவாங்கிறது புரிஞ்சுக்கவே இனிமேல் விட்டு தொலைமா, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டோம். அப்படி இல்ல ஜெயச்சந்திரனே, செத்தாலும் சரி சொல்லிட்டு அதெல்லாம் பாப்பா ஜெயச்சந்திரனே, செத்தாலும் சரி, என்னோட சாவுக்கு அப்புறமாவது என்னோட காதல் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். காதல் எப்பவுமே அழியவே அழியாது. காதலர்கள் காதல் அழியவே அழியாது இல்லையா? அதனால எப்பவுமே என்னோட காதல் வீண் போகாது. ஏன்னா நான் வச்ச பாசம் உண்மையான பாசம். அதனால என்னோட காதல் எப்போ அழியவே அழியாது. சரியா? ஆமா, கண்டிப்பா. அப்படி இருந்தாலும் எது நடந்தாலும் சரி, பார்க்கலாமே, சந்திச்சுதான் பார்ப்போமே. பயங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்கக்கூடாது. அது நமக்கு இல்ல. பயந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா அந்த பயம் எனக்கு இல்ல. மூளைக்குதான் பயம் வரணும். இவ்வளவு தூரம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நீயும் ஆமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, யார் அந்த இடப்பட்ட பையன், படப்பாவி பையன் கேக்குறியா நீ? அதான் நானும் மறந்துட்டேன். அப்ப உனக்கு அதுல ஒரு அது இருக்கு, இது ஆர்வமா? ஏன்டா முடிச்சுக்கவே மாட்டியா? அந்த சரித்திரம் இருந்தா ஏன்டா நீ இப்படி இருக்க வர? சரி கொண்டுருவேன் பாத்துக்க. சரி, பரவாயில்ல ஜெயச்சந்திரனே, யாருன்னு கேட்டீங்களா இல்லையா? யார சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எந்த ஊருக்காரன்? அவையவே நீ பேசவே கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன். இல்ல, நாங்க செல்லமா பேசுவோம். அவையவே நான் செல்லமா. சரி, யாருன்னா அவரு? அவங்க யாரும் அப்படி கேட்கணும். செல்லமா அமுல் பேபி யாரும் கேட்கவே மாட்டியா நீ? யாரும் அமுல் பேபி? ஐயோ, அமுல் பேபியா? செத்து போயிடாதீங்கடா பழப்பங்க. ஐயோ, இப்போதாடா உபயோகிக்கிறாதே. ஆமா, ஏங்க என்ன சொல்லியே சொல்லிட்டு இருக்கீங்க? அமுல் பேபி மாதிரியா இருக்கு. ஆமா, அட இன்னைக்கு வந்திருக்கிறது வத்தல தத்தலமா வந்திருக்குது. எனக்கு முட்டை கட்டுல. சரி சரி, இருக்கட்டும், இருந்துட்டாலும் பரவாயில்ல. என்ன ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரிங்க, மனசுல வச்ச பாசம் வச்சதுதான். வந்த கவலைகள் அனைத்தும் வந்ததுதான், யாராலையும் மாத்தவே முடியாது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அழகு நாள் அழகு, அவ்வளவு ஒரு அழகு. எனக்கு பிடிச்ச மாதிரியே, எதிர்பார்த்தது மாதிரியே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அழக சொல்லவே இல்லைங்க. அந்த வயசுல அந்த மோட்டு காதல் வச்சிருக்கிறேன். இந்த வயசுல எப்படி இருக்கும்? இந்த வயசுல அளவுக்கு மீறினதா தான் இருக்கு. என்ன சொல்றேன், அழக சொல்லவே இல்லை, மனசோட அழக சொல்றேன். நான் அன்பை தேடி எதிர்பார்த்த நேரம் எனக்கு கிடைச்ச ஒரே உறவு அதுதான். அதனால கடைசி வரைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் விட்ட வழி. அதனால எப்படி எல்லாம் இருப்பாரு, அவருக்காக நான் எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லிடுமா? சொல்லுமா. வாச கருவேப்பிலையே ஏமாவே பெத்த மல்லிகையே,
நீ முழிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நினைக்கிறேன். படுபாவி பயிர்களா முழிச்சுக்கோங்க சரியா? இருக்கட்டும் இருந்துட்டாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் அவர் நினைச்சு மனசுக்குள்ள நிறைய கனவுகளோட காத்துட்டு இருக்கேன். இந்த கருவேப்பிலை எதுக்கு எங்க கைக்கு வந்துச்சு? நான் அப்படிலாம் வருதா ஜெயச்சந்திரனே? எனக்கு இங்கே வருது. நல்ல வாசனை வருதியா ஜெயச்சந்திரனே? ஆமா, நான் அவரையெல்லாம் நினைச்சு இப்படி எல்லாம் வர்ணிச்சு அழகா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணுமா இல்லையா? எடுத்துக்காட்டுல கருவேப்பிலையா? நல்ல வேலை கருவேப்பிலை கேட்டதுனால ஒருத்தன் தென்னை மரத்துல புடி கொண்டாந்து இருப்பாங்க. அதானே ஆமா, நீ தெல்ல தெளிவா இருக்க பத்தியா? அப்படி ஒரு பாட்டே இல்ல ஆம்பளைக்கு தோட்டத்துக்கு போறோம்னு சொல்லி. இல்ல அப்படிலாம் ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா நீங்களும் தனியா எழுதுங்களேன். கடவுளே கடவுளே, இதெல்லாம் நான் கேட்கணுமா? இல்ல இதெல்லாம் காதல நான் வாங்கணுமா? வேணாம் வேணாம், நீங்க அதுக்குள்ள போக வேணாம், மீறி நீங்க வர முடியாது சரியா? நீங்க இங்கேயே இருங்களேன். ஜெயச்சந்திரனே பரவாயில்ல. என்னோட மனசுக்குள்ள இப்படிலாம் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன நினைப்பாரா இல்ல நினைக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. நினைப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இந்த பைய பிள்ளைல சும்மாவா இருக்குங்க. இவ்வளவு பிள்ளைல லேசா பார்க்க ஆரம்பிக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, சுத்தி சுத்தி வருவாங்க பாத்துக்க. அவர் போன் நம்பர்லாம் கொடுப்பாங்க. பாரு, உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காது சரியா? நீ பழகுறதெல்லாம் அப்படி பழகிருப்ப புடிங்கிட்டு பழகிருக்கிற. திருச்சி 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 மேற்குடி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நீங்க போகலாமா? இனி வாய் திறப்பியா? போன சித்தப்ப படையோட வந்து சேருவோம் பாத்துக்க. ஒழுங்கா மிருதம் கடையில உட்காந்துரு. போவீங்களா? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும் ஜெயச்சந்திரனே. அவர் மனசுல ஆசைகள் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் எண்ணங்கள் காதல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமலாம் நம்ம போற இடத்துக்கு அவரும் தேடி தேடி வராரு. பாசம்லாம் நிறைய இருக்கு, வெளிப்படுத்ததான் பயமா இருக்கும் போல. மனுஷனுக்கு பயம் இருக்க கூடாதுயா. பயம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கைய போயிரும்ல. எதனாலதான் துணிச்சல போராடணும். அப்படி நல்ல காதலுக்கு மட்டும்தான் இந்த எடுத்துக்காட்டலாம், மத்த காதலுக்குள்ள இந்த எடுத்துக்காட்டே கிடையாது சரியா? அதனால பாருங்க ஜெயச்சந்திரனே, 2 பேர் மனசு ஒன்னாயிருச்சுங்க. எதிர்பார்த்த மாதிரி கட்டினா ஒன்னதான் கட்டணும், கல்யாணம் அப்படிங்கிற ஒண்ணு நினைச்சு அது உங்களதான் சொல்லிட்டாரு. 2 பேர் மனசு ஒன்னாயிருச்சு, 2 பேரும் காதல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனோம். எதற்காக? கையில மாத்தி மாத்தி சத்தியம் செஞ்சுக்கிறதுக்காக. என்ன சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம்? பார்த்தாலும் ஒருவராக வாழணும், இறந்தாலும் ஒருவராக இருக்கணும்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். எவன் கண்ணு பட்டுச்சோ? யார் கண்ணு பட்டுச்சோ? இப்படிப்பட்ட ஒரு மோசம் நடக்கலாமா? சரி, யாரோட கண்ணு பட்டுச்சோ? சரி, திடீர்னு பிரிஞ்சுட்டோம். உனக்கு ஏன் குத்துது குடையுது? குத்துது குடையுது தானே? ஆமா ஆமா ஆமையா, உண்மைக்கே தான் அப்படிங்கிறதுனால திடீர்னு பிரிஞ்சுட்டோம். அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் எவ்வளவு மேல பார்க்கவே முடியல. பார்ப்பைங்கிற நம்பிக்கை இருக்கு, சேர்ந்து வாழ்வுங்கிற ஆசை இருக்கு. இந்த ஜென்மம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கணும். வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அப்படித்தான் நான் வாழணும். அது கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, இஷ்டமா இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசு நிறைய இருக்கு. அந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில கிடைக்கட்டுமே. என்னடா தம்பி சங்கு வேணுமாவா? நேரா தானகுரம்பட்டி போச்சோட பாப்பா பிள்ளைகிட்ட வாங்கி சொல்லு சரியா? அதனால பாருங்க ஜெயச்சந்திரனே, இந்த ஜென்மம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மம் வரைக்குமாவது காத்துக்கிட்டு இருக்கணும். என்ன பாவம் பண்ணுமோ என்னமோ தெரியல, மனுஷ பிரவைய பிறந்துட்டான். இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறத அனுபவிக்கலாம், அடுத்த ஜென்மத்திலே மறுபடியும் மனுஷ பிரவையாவே பிறக்கணும், எது நடந்தாலும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கு. என்னோட பாசம் உண்மையா இருந்ததுன்னா, என்னோட காதல் என்னோட அன்பு உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா அது நடக்கும். எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிறதுனால பாருங்க ஜெயச்சந்திரனே, என்னதான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துட்டாலும் அவர் என்னை விட்டு பிரிஞ்ச நேரம் எப்படிலாம் என் மனசுக்கு வருத்தமா இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க. என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லையே, கண்ணு உறங்கும் பொழுதும் என்னும் உறங்கவில்லையே, ஏ ராஜா வீரத நிறந்தா
வீண் போகாது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ரெண்டு பேர் மனசு ஒண்ணாகிடுச்சு. அப்படி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. என்னோட கனவு வீண் போகாது. மதுரை மீனாட்சி கோயில்ல போய் சத்தியம் செஞ்சிருக்கோம். என்னன்னு? வாழ்ந்தாலும் ஒருவர் ஒருவராக வாழணும், இருந்தாலும் ஒருவர் ஒருவராக இறக்கணும்னு சொல்லி சத்தியம் செஞ்சிருக்கோம். அப்பவே வா. ஆமா. சரி. அது வீண் போகாததுனால இன்னைக்குதான் வருவாரு, நாளைக்கு தான் வருவாரு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா கூட இருக்கலாமா இல்லையா? அதனால வருவாரு வருவா என்று வீட்டுக்கு ஒத்த பிள்ளை. ஆமா. உங்களுக்கு எல்லாம் வந்து அக்கா அண்ணன் தம்பின்னு 7 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்களுக்கு அப்படி யாரும் இல்ல இல்ல. அதனால குடும்ப சூழ்நிலை காரணமாக கூட இருக்கலாம். வருவார் வருவார் என்று எண்ணி வழி மீது விடுவித்து காத்து கொண்டே இருக்கிறேன். வரணும் வந்த உடனே சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஆசை மனசு நிறைய இருக்கு. நம்மளை கூட்டிக்கிட்டு போறாரா இல்லையா அப்படிங்கறத எதிர்பார்ப்போம். உடனே வந்தோடனே அவர் தான் நான் வெள்ளச்சாமின்னு சொல்லுவாரு. சரி. கப்பாரு குப்பீர்னு விழுந்துடாது. அப்படிலாம் விழுந்தா அவன் ரொம்ப காஞ்சி கிடக்கு. அப்படியா? சரி சரி இருக்கட்டும். நல்ல மனுஷங்க, எதிர்பார்க்காத மனுஷன். அப்படியா? ஆமா ஆமா. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா. யாருக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறதுனால காத்துக்கிட்டு இருக்கேன். வரணும். வந்த உடனே அவர் கூட்டிட்டு போறாரா இல்ல எதிர்பார்ப்போம். வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. எந்த ஒரு சும்மா நோண்டிக்கிட்டு கிடப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய ஒண்ணு போட மாட்டாங்க. இல்ல இத்தினூண்டுல இருந்து வளர்ந்து வரும்போது என்ன எல்லாரும் என்னென்ன சேட்டை பண்றாங்க நம்ம அனுபவத்துக்கு பாத்துருக்கோம். உண்மைக்கே சொல்லணும் அப்படின்னா தம்பி முத்துகிருஷ்ணன் ரொம்ப நல்ல பிள்ளை இல்ல. உண்மைக்கே சொல்றேன். ஒரு போன்ல கூட நான் பேசி பார்த்தது கூட இல்ல. இந்த பையன் காத பத்திரனே என்ன, நீ ரொம்ப நல்ல பிள்ளைடா. நீ அதை விட ரொம்ப நல்ல பிள்ளை. ரெண்டு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? தூக்கம் வருது, நான் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிறாரு. எப்படி இருந்தாலும் அந்த புள்ள காரியத்துல கண்ணா இருக்கு இல்லையா? நாடகம் மட்டும் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? மீட்டிங் கொண்டு வந்திருப்பீங்களே. இல்ல இந்த தம்பியா அந்த தம்பியா? இந்த தம்பி. அவர் மாட்டின கதை வரலாறே எங்களுக்கு தெரியும். அப்பா சுப்பிரமணி அப்பா சொல்லிட்டாரு, திருந்திக்கணும். இது கலவர மீன் நலவர மீன். யாரிதா? இத பத்தி வெளியில சொல்லாதீங்க. எனக்கு தெரியும். பத்திர ஆபீஸ் போறேன்னு அங்க சொல்லிட்டு போறேன். இங்க எங்க என்ன சொல்லிட்டு போறேன்? மச்சினனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு மிருத கடை கூட காவல்காரப்பட்டி பெட்ரோல் பங்க்ல வச்சுட்டு போறேன். நல்லதுதான். குடும்பத்துக்கு அது நல்லது. அதை மட்டும் எடுத்து. ஆமா. சொல்லிட்டாங்க. ஜெயச்சந்திரனே சிறு பிள்ளையாட்டு ஒரு பக்கம் இருக்கிறனால மனசு கவலை நிறையவே இருக்கு. வருவாரு காத்துக்கிட்டு இருக்கேன். வந்த படத்தான் காணும். அதனால எதிர்பார்க்கிற ஜெயச்சந்திரனே அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் வெள்ளையம்மன் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு கேளுங்க. சொன்ன மாதிரியே இருக்காரா இல்லையா? என் மேல வச்ச பாசம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா இல்ல நாளுக்கு நாள் அளவுக்கு அதிகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு சோதனை போட்டு பாத்துருவோம். வரட்டும். வந்த உடனே எப்படி வாழணும் சொல்லிடலாமா? மொட்டு விட்ட முல்ல கோடி மச்ச தொட்ட மஞ்ச செடி, மொட்டு விட்ட முல்ல கோடி மச்ச தொட்ட மஞ்ச செடி வைக்கப்பட்டு சொக்கி நிக்கிது. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தன்னைக்குள்ள விக்கி நிக்கிது.
இது விதி விட்ட வழி. எனக்கு சரி. எங்க ஊர் முத்தாலம்மன் கோவில் திருவிழா சிலம்பட்ட கேள்விப்பட்டேன் வரணும். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்க வரட்டுமா? வாருங்கள் வாருங்கள்.